இந்த ஊழலை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாரு. அதுவே இமாலய சாதனை. அதை விட என்ன செய்யணும்? மற்ற நிர்வாக பணிகளை படிப்படியாக அவர் நிர்வாகத்தை நன்றாக புரிந்து கொண்டு படிப்படியாக செய்வார். மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். மக்கள் நம்பிக்கை முன்னை விட இப்பொழுது அவருக்கு அதிகமாக இருக்கிறது. மின்சார வெட்டு வந்தா பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பரிகாரமோ அதற்குரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பார். அதை யாருக்கும் கொடுக்கல, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. நாங்க 15% போட்டி போட்டா அந்த சின்னம் கொடுப்பாங்க. அது கண்டிஷன். அதுக்கு அதனால பம்பரத்துல நிக்கிற வாய்ப்பு அவர்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் நாங்க போட்டி போட்டா அந்த சின்னம் திரும்ப வழங்கப்படும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தல் தாமக வெற்றிக்கு பாடுபடும். திமுக கரூர்ல அவர் பேச விடக்கூடாது, கரூருக்கு அவர் போக விடக்கூடாது. உலகமகா கெட்டிக்காரரா வழக்கறிஞர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு. சவுக்கார் அடிக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கட்சிகள் திமுகவுக்கு சவுக்கடி கொடுத்து என்ன அரசியல் மேடையாக்குறீங்களா சுப்ரீம் கோர்ட்டை? அவர் போவதற்கோ பேசுவதற்கோ சகல உரிமை உண்டு. அதுக்கு எங்க மூலமே தன வாங்கலாம்னு நினைச்சீங்களா என்று சாட்டேடி கொடுத்த உடனே நாங்க கேஸை விட்டா பண்றோம், அவனுக்கு விட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆகவே இவங்க அது மட்டுமா செஞ்சாங்க? கவர்னரை பார்த்து யாரு? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். யார் இவரு? வாண்டட் லேபர் ஆஃப் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி சர்க்காரின் கொத்தடிமை. அந்த கவர்னர்கிட்ட போய் நீங்க இந்த ஆட்சி மேல ஒரு 356 செக்ஷன் நீங்க குற்றச்சாட்டா தயார் பண்ணி மத்திய சர்க்காருக்கு அனுப்பலாமே என்று திமுகவின் பிரதிநிதிகள் கேட்டாங்க. அப்ப அண்ணாவின் மாநில சுயாட்சியை புலியோடி புதைச்சிட்டீங்களா? 356 பிரிவே இருக்கக்கூடாது என்று போடப்பட்ட தீர்மானம் என்னாச்சு? 356 பிரிவை பயன்படுத்தி அப்ப இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும். நோக்கம் என்ன? கவர்னர் ஆட்சி வரும். நோக்கம் என்ன? பிஜேபி காரரை வரவிட மாட்டோம் கத்திரிகள்ல அவன் இங்க ஆட்சி செய்யணும். அதுக்குத்தான இந்த வேலை. இதை விட அரசியல்ல வேறொரு புத்தலாட்டம் இருக்க முடியாது. 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்க செய்யணும். ஏன் இந்த ஆட்சி வந்தவுடனே ஆட்சி 6 மாசத்துக்கு பேசாம இருக்கும், பிறகு 6 மாசத்துக்கு நீடிக்காது. இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சாப்பிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் இதை செய்ய செய்ய அவர் ஊழலை ஒழித்துக் கொண்டே வருவதால் அவருக்கு செல்வாக்கு முன்னை விட இப்ப அதிகமாயிருக்கு. விஜய்க்கு ஆதரவு இப்ப மக்கள்கிட்ட அதிகமாயிருக்கு. அதனால எலெக்ஷனை கொண்டு வரவே முடியாது. 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சராக இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் வந்தா கூட வராது. ஆர்குமெண்ட் செய்ய 180 குறையாத இடங்கள்ல அவர் திரும்ப ஜெயிப்பார். அதனால அந்த விஷப்பரிச்சையில் ஈடுபட முடியாது. ஆட்சி நீடிக்கும். சரி, ராஜினாமா செய்து விட்டு போற எம்எல்ஏக்கள் தாவேக்காவிலே போய் சேர்ந்தவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்க விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரைட் இருக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? ஒரு ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சியில போய் கேண்டேட்டா நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த விதி இருக்கு? அப்படி எல்லாம் யோசனை சொல்றவங்க எங்க கட்சியில இருந்து ஜெயிச்ச கம்ப ராமகிருஷ்ணன் நீங்க கட்சியை விட்டு ராஜினாமா செய்ய சொன்னீங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய சொன்னீங்க. அதே தொகுதியில அதே அந்த நபரை உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சீங்க. இது பிராடு தரம் இல்லையா? நீங்க இது என்ன குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்?
நல்ல பேரு பெருச்சாளி பேருமா நீங்க தானே வழிகாட்டீங்க. நீங்க திருச்செந்தூர் தொகுதியில எழுதி வெற்றி பெற்று அமைச்சராக அனிதா ராமகிருஷ்ணன் அவரை ராஜினாமா செய்ய வச்சு உங்க கட்சி சின்னத்தில் நிக்க வைக்கலையா?